சோதனை உன்னை ஹாய் கைஸ், வெல்கம் பேக். இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பராக வீடியோ குயிக் ஓஷன் ஸ்வீட்டாக நம்ம எடி பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ஐட் மிஷினையும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் கொடுத்த ப்ரீசெட்டே நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஸோ உங்களுக்கு வந்து பணம் இதில் இப்படி தான் ஆகும். ஜஸ்ட் நம்ம வீடியோக்குள்ளே பொறுத்தோம்னே மறக்க வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் மறக்காமல் பண்ணிங்க. ஸோ கீழே தான் இருக்குது, மறக்காம பண்ணிக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் நம்ம இதில் எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்ட் வந்து பல மெட்டில் கொடுத்துருக்கேன். நீங்கள் மறக்காமல் டவுன் பண்ணி இன்புட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்புட் பண்ண தேர்தலுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறோம். ஸோ இதில் இருக்கிற ஏதோ ஒரு டெஸ்ட் நீங்கள் கிளிக் போயிட்டு கீழே எடிட் டெஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே ஃபாண்ட் நீங்கள் கிளிக் போய்ட்டு இதில் வேவான ஃபாண்ட்ஸ் இருக்கா அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே 3 பட்டனை கிளிக் போய்ட்டு கீழே இன்ஃபிட் ஃபாண்ட் இருக்கா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் கொடுத்துருக்க ஃபாண்டை நீங்கள் டவுன் பண்ணி வச்சுருக்கீங்களா, ஸோ அது எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி ஜஸ்ட் அந்த ஃபாண்டை நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஐட் மோஸ்டில் இன்புட் ஆயிரும். ஓகே, ஸோ அது முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம எடிட் பண்ணுற பிக் வந்து நம்ம எடிட் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அப்படியே நீங்கள் பேக் போய்க்குங்க. ஸோ உங்களுடைய பிக்கு குவாலிட்டி கம்மியாக இருந்துச்சுனாக்க ஜஸ்ட் ரிமூவ் ஆப்பில் போட்டு உங்களுடைய பிக்கோடைய குவாலிட்டியை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி இட்டுக்குங்க. ஓகே, ஸோ இந்த ஆப் யூஸ் பண்ண தெரியாதளவுக்கு நான் வீடியோ லிங்க் என்ன ஆப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோ பார்த்து நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளுடைய பிக் வந்து பிஎன்ஜி இமேஜாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற ப்ரௌசரை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து மேலே சர்ச்சில் பேக்கும் ரிமோன் கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் கொடுத்தோடனே கீழே நீங்கள் மூவ் பண்ணால் அடாப்ட்னு ஒரு வெப்சைட் வரும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த வெப்சைட் நான் எதுக்காக சஜெஷன் பண்ணுறேனாக்க, உங்களால் வந்து ஹெச்டிவே பிஎன்ஜி இமேஜ் டவுன் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ அதுக்காக தான் சொன்னேன். ஸோ இப்போ கீழே அப்லோட் யுவர் ஃபோட்டோன்னு இருக்கா அது இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த இமேஜை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்கள் ரிமூவ் ஆப்பில் பிக் எடிட் பண்ண பாருங்கள். ஜஸ்ட் அந்த பிக் வந்து இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணிக்கும். ஒரு ஃபியூ செகண்ட் வெயிட் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்டு வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். ஓகே, ஸோ முடிஞ்சா நெக்ஸ்ட் கீழே வந்து நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் முன்னாடி சொல்ல இருந்தேன். ஸோ இந்த வெப்சைட் நீங்கள் ஓப்பன் பண்ணி உங்களோட இமெயிலை கொடுத்து வந்து நீங்கள் சைன் அப் பண்ணிக்கோங்க. சைன் அப் பண்ணால் மட்டும்தான் இதில் வந்து உங்களால் டவுன் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ மறக்காம பண்ணிவிட்டு கீழே டவுன்லோட் கொடுத்து நியூ பண்ணாக்கா டவுன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ அப்படியே நம்ம பேக் போயிட்டு இப்போ நம்ம ஐட் மிஷின் ஆப்பி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இம்போர்ட் பண்ண ப்ராஜெக்ட்டை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து எப்படி தான் இருக்கும். இதில் எப்படி பிக்கை ஆட் பண்ணணும்னு பார்த்துடலாமா. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து இப்போ நீங்கள் ரெவன்யூ ஆப்பில் எடிட் பண்ணுங்க பாருங்கள். ஸோ அந்த பிக்கை வந்து இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே 3 பட்டனை கிளிக் போயிட்டு ஃபுல் கம்ப்யூட்டர் இருக்கா அது இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பிக்கை வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து கீழே நீங்கள் மூவ் பண்ணி கொண்டாங்க. ஸோ கரெக்டாக அந்த க்ரீன் கலருக்கு மேலே நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அந்த க்ரீன் கலர் எந்த இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி இட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே ஒரு க்ரீன் கலருக்கு அட்ஜஸ்ட் லேயர் கிளிக் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு இந்த 3 பட்டனை கிளிக் போயிட்டு காப்பி ஃபீல்ட் கொடுத்துட்டு இப்போ நம்ம ஆட் பண்ண பிக்கு செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு காப்பி பண்ண எஃபர்ட் இதில் அடுத்து பேஸ்ட் பண்ணிட்டுக்கலாம். நெக்ஸ்ட் கீழே இருக்கிற க்ரீன் கலர் நீங்கள் கிளிக் போயிட்டு மேலே டெல்ட் ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் பார்க்க டீல் பண்ணிட்டு இருக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பண்ண பிக்கு கொஞ்சம் சரி ஆட் ஆகலை, அதனால வந்து கரெக்டாக செட் பண்ணி விட்டுக்கிறோம். ஸோ அதுக்கு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் செட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து டூப்ளிகேட் லேயர்க்கா அது வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே இருக்கிற அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு 4 எஃபெக்ட் தவிர மீத இருக்கிற எஃபெக்ட் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, முடிஞ்சிச்சா. நெக்ஸ்ட்டு மேலே இருக்கிற அந்த இமேஜை இங்கே கிளிக் போயிட்டு இந்த கலர் ஃபில்டரை கூட்டு ஸ்டாரையும் கிளிக் போயிட்டு ஸோ இதே பிக்கை வந்து நம்ம பிஎன்ஜி இமேஜை கன்வெர்ட் பண்ண பாருங்கள். ஸோ அந்த பிக்கை இங்கே செலக்ட் பண்ணிட்டு மேலே புஷம் கொடுத்தாக்க நீங்கள் பொருளை பார்த்த மாதிரி அந்த லுக் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ண இதுக்கப்புறம் தான் நம்ம மெயின் எடிட்டிங்கே போய் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேக்ரவுண்ட் போய் ஆட் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு நெர்லிக் ஸ்டார்டிங் எடுத்துக்கொண்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து நம்ம எடிட் பண்ண பிக்கை செலக்ட் பண்ணிக்கலாம். மேலே 3 பட்டனை கிளிக் போயிட்டு ஃபுல் கம்ப்ரஸும் கொடுத்து கீழே மோட்ஸில் போயிட்டு சேர்க்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் ஆட் பண்ண பிக் வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே நீங்கள் மூவ் பண்ணி கொண்டாங்க. ஸோ கரெக்டாக அந்த லிஸ்ட் கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிட்டு இப்போ நம்ம ஆட் பண்ண பிக்கு சாங் 2 வரைக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, இதுக்கு வந்து ஒரு சின்ன எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் டிஸ்டன்ஷன் வேபை நீங்கள் கிளிக் போயிட்டு கீழே மூவ் பண்ணால் டெல்ஸ் எஃபெக்ட் இருக்கும், அது நீங்கள் செலக்ட் போயிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கிளிக் போயிட்டு ஜஸ்ட் இந்த மிரரை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க. ஸோ இதுக்கு இன்னொரு எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துனாக்க ஸோ இதில் இருக்கிற ஏதோ ஒரு
பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு இதில் வந்து பண்ணாக்க இந்த ஃபோர்த் எஃபெக்ட் இருப்பாருங்க அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு இப்போ நம்ம ஆட் பண்ண பிக்குகளில் வந்து பண்ண இந்த எஃபெக்ட்டை நம்ம பேஸ்ட் பண்ணிட்டுக்கலாம். ஓகே, ஸோ இது முடிஞ்சிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இது இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேஜ் இமேஜை கன்வெர்ட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேலே அந்த டெஸ்ட்டில் வந்து பார்த்தா ஒயிட் கலர் மாதிரி ஒரு ஷேடோ வரும். ஸோ அதை ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தா இல்லை ஸ்டார்டிங் இடத்துக்கு வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து இந்த ஸ்கொயர் பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த எடிட் பேஸ் இருக்கா அது இங்கே கிளிக் பண்ணிட்டு எஸ்ஸை வந்து பண்ண ஃபுல்லாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஒய்யை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு லைட்டாக வந்து பண்ண ஒரு இந்த அளவுக்கு வந்து பண்ண இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு இந்த கீழே மோட்ஸை கிளிக் பண்ணிட்டு இந்த சைடில் இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் கிளிக் பண்ணிட்டு இதை அப்படியே நீங்கள் மேலுக்கு நீங்கள் பண்ணாக்க மூவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கலர்ஃபுன்றது இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலரே உங்கள் விரலால் நீங்கள் மூவ் பண்ணி கீழே நீங்கள் கொண்டு வந்துக்குங்க. நெக்ஸ்ட் இந்த ஒயிட் கலரே அப்படியே உங்கள் விரலால் மேலுக்கு நீங்கள் மூவ் பண்ணி கொண்டு போய்க்குங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த பிளாக் கலர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த செகண்ட் ஆப்ஷன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த ட்ரான்ஸ்ஃபருக்கு வந்து பண்ண சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னாக்கா நீங்கள் புல்லு 10 ஆட் ஆயிரும். இப்போ அப்படியே நீங்கள் பேக் போய்க்குங்க. ஸோ இப்போ வந்து பண்ணாக்க இந்த எடிட் பேஸ் இருக்கா அது இங்கே கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ஒய்யை மட்டும் நான் வந்து பண்ண லைட்டாக கம்மி பண்ணி இன்னும் கொஞ்சம் வந்து பண்ண ஒயிட்னஸ் வந்து பண்ண சென்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு கீழே மோட்ஸில் போய்ட்டு லைட்டாக கீழே மூவ் பண்ணி செட் பண்ணிட்டுக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த ஒயிட்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து பண்ண இந்த லேயரை சாங் எண்டு வரைக்கும் நம்ம வந்து பண்ணாக்க எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த லேயரை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே நீங்கள் மூவ் பண்ணி கொண்டாங்க. கரெக்டாக எல்லா லெக்ஸும் கீழே வர மாதிரி பேக்ரவுண்டு பிக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிட்டு இருக்குங்க. இப்போ நீங்கள் பொருள் 10 மணி ஆகிடுச்சா? ஓகே, இப்போ நாம் வந்து பண்ண பேஜ் இமேஜ் ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நம்ம பேக்ரவுண்டு பிக்கை நம்ம செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து டூப்ளிகேட் லேயருக்கா அதை வந்து பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ மேலே இருக்கிற பிக்கை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி ரிலீஸுக்கு மேலே அந்த டிஸ்ட்டு இருக்கு பாருங்கள் மோட்டிவேஷன். ஸோ அது கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிட்டு இருக்குங்க. ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண பிக்கு செலக்ட் பண்ணிட்டு கலர்ஃபுல் கூட்டு ஸ்டார் கிளிக் பண்ணிட்டு ஸோ இதே இமேஜ் பேஜ் இமேஜ் நம்ம செலக்ட் பண்ணிட்டு மேலே புஷம் கொடுத்தாக்க நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி உங்களுக்கு இது ஆட் ஆயிரும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போ இன்னொரு இமேஜ் மட்டும் ஆட் பண்ணிடலாமா? ஸோ அது கரெக்டாக ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து இதில் 2 இமேஜ் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை ஆட் பண்ணிக்கணும். நான் வந்து பண்ண இதை செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ்ஸும் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் ஆட் ஆகிடுச்சா? ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணி வந்து பண்ண இந்த பேஜ் இமேஜுக்கு கீழே லிக்ஸுக்கு கீழே அந்த பேக்ரவுண்டு பிக்கு மேலே ஒரு லேயர் ஆட் பண்ண பாருங்கள். ஸோ அதுக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிட்டு இருக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பிக் வந்து பண்ணால் சாங் எண்டு வரைக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி இட்டுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ணால் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஃபுல் கம்பல்சரி இருக்கா அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே பிளெண்டிங் ஆப்போசிட் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இதே ஒரு 50க்கு வந்து பண்ண வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பண்ண இதிலே லைட்டில் ஸ்க்ரீன் இருக்கா அதுவும் கிளிக் பண்ணாக்க ஜஸ்ட் நீங்கள் புல்லு 10 ஆட் ஆயிரும். ஸோ இதுக்கு ஒரு சின்ன மூவ் எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்காக வந்து பாருங்கள் அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருப்பாருங்க அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த சைடில் இந்த செகண்ட் ஆப்ஷன் போயிட்டு இந்த டெஸ்ட்டில் லாஸ்ட்டில் ஒரு கீ ஃபேமை நீங்கள் கொடுத்துக்கோங்க. பிக்குக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃபேமை நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ண லாஸ்ட் கீ ஃபேம் வந்துட்டு இது வந்து பண்ணாக்க அப்படியே உங்களுக்கு எந்த அளவுக்கு ரொட்டேஷனுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. நான் வந்து பண்ண கரெக்டாக ஒரு -2x வரைக்கும் வந்து பண்ண வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் புல்லு பார்த்த மாதிரி அந்த எஃபெக்ட் உங்களுக்கு கிடைச்சா அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஃபைனலி நம்ம டெஸ்ட்டுக்கான எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாமா? ஸோ இப்போ அப்படியே வந்து நம்ம முன்னாடி கொண்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு டெஸ்ட் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு இந்த கலெக்ட் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த இடத்துல இந்த பிளாக் கலருக்கு பதிலாக ஒயிட் கலர் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த சைடில் இந்த தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இந்த டெஸ்ட்டுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அங்கே ஒரு கீ ஃபேம் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக தள்ளி வந்து பண்ண அங்கே ஒரு கீ ஃபேம் நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த டெஸ்ட்டு எண்டில் போயிட்டு அங்கே ஒரு கீ ஃபேம் நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பண்ண அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி ஃபஸ்ட் கீ ஃபேம் வந்துட்டு ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஜூம் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து பண்ண நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி இட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ணாக்க செகண்ட் ஃபிலிம் வந்துட்டு இதோடைய வேல்யூ வந்து பண்ண லைட்டாக கொஞ்சம் வந்து பண்ண நீங்கள் ஜூம் பண்ணி இட்டுக்குங்க. ஸோ லைட்டாக தான் ஜாஸ்தி தள்ள வேணாம். ஓகே, ஸோ இப்போ இது ஆட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு 2 ஃபிலிமுக்கு நீங்கள் சென்டராக நீங்கள் கொண்டு வந்துட்டு இந்த கிராஃப் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் செட் பண்ணுற மாதிரி ஒரு கிராஃப் நீங்கள் செட் பண்ணி இட்டுக்குங்க. ஓகே, முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ அப்படியே வந்து பண்ண நீங்கள் பேக் போய்க்குங்க. எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் ப்ரெல் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் மோஷன் பல்ல ஒரு எஃபெக்ட் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் வேல்யூ வந்து பண்ண ஒரு 2.20 வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் புல்லு பார்த்த மாதிரி உங்களுக்கு எஃபெக்ட் ஆட் ஆகிடுச்சா? ஸோ இப்போ ஆட் பண்ண அந்த டெஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து காப்பிலேயே கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு அதே பாக்ஸும் கொடுத்து பேஸ்ட் ஸ்டைல் கிளியர் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ஸ்பீட் ஐக்கனை மட்டும் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிங்கனாக்கா ஸோ அந்த எஃபெக்ட் வந்து பண்ண அந்த டெஸ்ட்டில் ஆட் ஆயிரும். ஸோ இதே சேம் மெத்தடில் வந்து பண்ண அடுத்த டெஸ்ட்டுக்கு இந்த எஃபெக்ட் வந்து பண்ண பேஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க.
ஓகே. ஸோ இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஆட் ஆயிடுச்சா? மேலே நீங்கள் மூவ் பண்ணாக்க ஒரு டெஸ்ட்டு குடுத்துருக்கேன் பாருங்கள். ஜஸ்ட் அந்த டெஸ்ட்டில் வந்து நான் மோட்டிவேஷன் குடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது வேறு டெஸ்ட் நீங்கள் சேஞ்ச் பண்ண நினைக்கிறதாங்க ஜஸ்ட் எடிட் டெஸ்ட்டில் போய்ட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபைனலி இந்த பிக் ஸ்டார்டிங் ஆகுது பாருங்கள். ஸோ இந்த இடத்துல ஒரு டெம்ப்ளேட் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கு. ஜஸ்ட்டு அதுக்கு கரெக்டாக அந்த ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து ஸோ அந்த டெம்ப்ளேட் வந்து பண்ண மீட்டில் கொடுத்துருக்கேன். நீங்கள் மறக்காமல் டவுன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நான் இதை ஆட் பண்ணல இருங்க ஒரு நிமிஷம் நான் தேடிக்கிறேன். ஓகே. ஜஸ்ட் இந்த டெம்ப்ளேட் நம்ம செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ்ஸும் கொடுத்தா ஜஸ்ட் ஆட் ஆயிரும். ஸோ இதை அப்படியே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டு வந்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மோனோசல் போயிட்டு இந்த தடவை ஸ்வீட் பண்ணிட்டு லைட்டாக நீங்கள் ஜூம் பண்ணிட்டு இருக்குங்க. ஸோ இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு பிளெண்டிங் ஆப்போசிட்டில் லைட்டில் ஸ்க்ரீன் கொடுத்தாக்கா ஜஸ்ட் இது ஆட் ஆயிரும். இப்போ அப்படியே நீங்கள் பேக் வந்துட்டு அப்படியே நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நம்மளுக்கு ரெடி ஆச்சு. நெக்ஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து பண்ணாக்க செட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோதான் கேஸ் இந்த வீடியோவில் எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமட்டு கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.